சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறது ஒரு சைட்னா பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு சைட் தான். ஸோ உங்கள் கம்பெனியில் எத்தனை ஆக்டிவான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது, மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ வருது, ஸோ எந்த கஸ்டமர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓடியோவில் ஒரு பிளேஸில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்புறம் டேஷ்போர்ட் பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் க்ரோ ஆகணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. சப்ஸ்கிரிப்ஷன் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி உங்கள் ரெக்கரிங் பிஸ்னஸ் வந்து அதாவது உங்கள் ரெக்கரிங் பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஈஸியாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் இல்லையா. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் இப்போ நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் நிறைய கொட்டேஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் க்ரியேட் பண்ணுறப்போ இங்கே உங்களுக்கு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் இருந்தே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் எப்போ போடணும், அடுத்த இன்வாய்ஸ் வந்து எப்போ பண்ணணும், ஸோ இந்த டேட் ஸோ இந்த மாதிரி இதோட ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் அதை வச்சு எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ரெனிவ் ஆகுறது இந்த மாதம் ரெனிவ் ஆகுறது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆன சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி சேர்ன்ட் ஆனது எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் டேட், அதாவது நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட், இப்போ வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் வந்து இயர் வச்சு மந்த் வச்சு டே வச்சு நீங்கள் இந்த மாதிரி குரூப் பை பண்ணிக்கலாம். இப்போ நான் 2026 ஆகஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட் இன்வாய்ஸ் டேட் வந்து நான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயர் மந்த் டே அந்த மாதிரி நீங்கள் குரூப் ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி, அதாவது இன் ப்ராக்ரஸில் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, க்ளோஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சேல்ஸ் டீம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேல்ஸ் டீம் வைஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே கொட்டேஷன் ஸ்டேஜில் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி இங்கே இன் ப்ராக்ரஸில் வந்து எவ்வளோ கொட்டேஷன்ஸ், அதாவது எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் வந்து இதில் வந்து எடுத்துக்க முடியும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலுக்காக கொடுத்துருக்கிறது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூசர், உங்கள்கிட்ட வந்து உங்கள் கம்பெனியில் மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட யூசர் நேம் யூஸ் பண்ணி தானே சப்ஸ்கிரிப்ஷன் போடுவாங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வரப்போ ஓவராலாக எல்லா சப்ஸ்கிரிப்ஷனும் காட்டும். இப்போ நான் இந்த மந்த்தில் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நான் பார்த்துக்க முடியும். ஸோ அதே வந்து இப்போ அசைன்ட் ஆகாமல் சேல்ஸ் பர்சன் அசைன்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அன்அசைன்ட் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்க ஃபில்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சேல் ஆர்டர் போட்டால் ஆனால் இன்வாய்ஸ் போடாமல் இருக்கும் அப்படின்னா இங்கே டூ இன்வாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா இன்வாய்ஸ் பண்ண வேண்டியது மட்டும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் அவுட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்லேயே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வியூஸ் இருக்கும். ஸோ இது வந்து கிராஃப் வியூ யூஸ் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஜூலையில் கொட்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஒன்று கிரியேட் பண்ணனால ஒன்று மட்டும் காட்டுது. நீங்கள் நிறைய கொட்டேஷன் கிரியேட் பண்ணால் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் அது இல்லாமல் ரிப்போர்ட் தனியாகவே இருக்கும். இங்கே ரிப்போர்ட்டிங் அப்படின்ட்டு நான் காட்டினேன் இல்லையா, கிராஃப் வைஸ், அந்த கிராஃப் வைஸ் ரிப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் இதையே வந்து இந்த மாதிரி இன்னொரு வியூவில் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் லிஸ்ட் வியூலையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் வச்சு நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா டூ ரினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இங்கே டூ ரினியூ அப்படின்றத நம்ம கொடுத்தோன்னா ரினியூ ஆக வேண்டிய கொட்டேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ணி டூ ரினியூ அப்படின்றத நம்ம கொடுத்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து ஓடோவோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூலில் இருக்குது.
ஸோ இப்போ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்க கம்பெனியில ஒரு 200 ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுல வந்து நான் உங்களுக்கு பெருசா டேட்டாஸ் என்னால கிரியேட் பண்ண முடியாதனால நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இப்போ டேஷ்போர்ட் ஓபன் பண்ணா சேல்ஸ் பர்சன் வைஸ் நீங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்க முடியும். நான் அதுக்கு தான் சொன்னேன் இல்லையா, இங்க குரூப் பை சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சேல்ஸ் பர்சன் வைஸ் எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வைஸ் உங்களால சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்துக்க முடியும். கஸ்டமர் வைஸ்ங்கிறதுக்கு இங்க கஸ்டமர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம குரூப் பை பண்ணி கஸ்டமர் வைஸ் உங்களால பார்த்துக்க முடியும். ஸோ மந்த்லி ரெக்கரிங் பிஸ்னஸ் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ மந்த்லி அப்படிங்கிறது பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ இங்க வந்து இன்வாய்ஸ் டேட் யூஸ் பண்ணியோ இல்லை கான்ட்ராக்ட் டேட் யூஸ் பண்ணியோ நீங்க வந்து இங்க குரூப் பை பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட் மீட்டிங்ல வந்து செக் பண்றதுக்கு வந்து ரொம்பவே பெஸ்டான ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்க வீக்லியோ மந்த்லியோ, அதாவது வீக்லி பேசிஸ்ல இல்லை மந்த்லி பேசிஸ்ல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்க செக் பண்றப்பதான் ரினிவல் டியூ, அதாவது அப்படி நீங்க செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெனிவல் டியூ வந்து சப்ஸ்கிரிப்ஷனோட ரெனிவல் டியூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கறத வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்டான சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அனலைஸ் பண்ணுங்க, இது ஏன் க்ளோஸ் ஆனிச்சு அப்படிங்கறத வந்து. ஸோ இதனால வந்து உங்களுக்கு கஸ்டமரோட இவங்க வந்து இதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம இந்த சைடில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் டேஷ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படிலாம் பார்க்கலாம், கஸ்டமர் வைஸ் சேல்ஸ் பர்சன் வைஸ் அனலைஸ் பண்ணுறது, தென் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.